தமிழ்நாடு மாதிரியான சவுதர்ன் ஸ்டேட்ஸ் இந்த டீலிமிட்டேஷனை எதுக்குறதுக்கு காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீலிமிட்டேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களவை தொகுதிகள் அதாவது லோக்சபா சீட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப 543 இருக்கு. இந்த 543 சீட்ஸை 850 சீட்ஸா உயர்த்த போறாங்க. இதை எதோட அடிப்படையில உயர்த்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாப்புலேஷன் அடிப்படையில உயர்த்துறாங்க. சவுத் ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுத்து பாப்புலேஷனை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. பட் நார்த் சைடு அது நடக்கல. நார்த் சைடு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் தாறுமாறா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சீட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சவுத் சைடை கம்பேர் பண்ணும்போது நார்த் சைடு ரொம்பவுமே அதிகமா இருக்கும். பிகாஸ் அங்க பாப்புலேஷன் ரொம்பவுமே அதிகமா இருக்கு. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, கடைசியா மக்கள் தொகை அடிப்படையில இந்த லோக்சபா சீட்ஸ் பிரிக்கும் போது தமிழ்நாட்டுக்கு 39 அலாட் பண்ணாங்க. இப்போ தமிழ்நாடு மாதிரி இருக்க ஒரு ஸ்டேட்டை கம்பேர் எடுத்துப்போம். பீகாருக்கு பாத்தீங்கன்னா அப்போ 40 சீட்ஸ் அலாட் பண்ணாங்க. இப்போ தமிழ்நாடோட பாப்புலேஷனை வச்சு பார்க்கும்போது 39 சீட்ஸ் 59 சீட்ஸா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. பட் இதே பீகாரோட பாப்புலேஷன் வச்சு பாத்தீங்கன்னா அப்ப தந்த 40 சீட்ஸ் இப்போ 72 சீட்ஸா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. பிகாஸ் தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது பீகார் டபுள்ல இருந்து ட்ரிபிள் மடங்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து நம்ம நார்த் சைடில் இருக்க ஒரு ஸ்டேட்டை தான் கம்பேரிஷன் எடுத்தோம். இன்னும் மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ்னு நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ லிட்டரலாவே சவுத்தை கம்பேர் பண்ணும்போது நார்த்துக்கு சீட்ஸ் பயங்கரமா அதிகமாகும். இப்போ எம்பி எலெக்ஷன்ல ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா நார்த் சைடை டிபெண்ட் பண்ணியிருந்தா மட்டும் போதும், அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிரும். சவுத்தை டிபெண்ட் பண்ணுன்ற அவசியமே அவங்களுக்கு கிடையாது. ஏதோ ஒரு தீர்மானம் கொண்டு வரணும்னாலும் சவுத்தை டிபெண்ட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. இந்த ஒரு காரணங்களால தான் சவுத் சைடு இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் இந்த ஒரு மசோதாவை எதிர்க்கிறாங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த டீலிமிட்டேஷன் தேவையா தேவையில்லையா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.